ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ சார் கிட்ட பேரண்ட்ஸ்க்கு பதிலாக நீயான் என்னோட கார்டியனாக கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க, ஒழுங்கா நீ இப்போ வெளியே போறியா இல்லையான்னு துரத்து விட்டுட்டாரு சார். அடுத்த நாள் கிளாஸில் ஸ்கூல் ஆனிவர்சரி வரப்போகுது, ஸோ யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சார் சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே கண்ணாடி போட்ட பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ கரெக்டாக இருப்ப நீயான், கண்டிப்பாக நீ ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணு, ஸ்டேஜில் நின்று உன்னோட பர்ஃபார்மன்ஸை நீ கொடுக்கும்போது மொத்த ஸ்கூலுமே உன்னதா பார்க்குங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லடா, எனக்கு படிக்கணும், நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன், அதுதானே முக்கியம்னு சொல்கிறா. ஆனாலும் அவன் விடாமல் இதுவும் தான் முக்கியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. பார்க்குறவரை பார்த்த ஹீரோ வந்து, அவள் தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காள, உனக்கு என்ன காது கேட்கதான்னு கேட்டதும் பையன் பயந்துட்டான். சரிம்மா குட் லக், நல்லா படின்ட்டு அவன் ஓடிட. இவன் ஹீரோயினை பார்த்து, உன்னை டார்ச்சர் பண்ணுறதா இருந்தாலும் என்னை தவிர வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வெளியேசிய இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முன்ன விட இப்போ 10 ரேங்க் முன்னாடி வந்துட்டியாமாவே. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹாட் பாட்க்கு போகலான்னு கூப்பிடேன். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டாயூன் வரேன். இவன் தான் என்னோட டெஸ்க்மேட், இவனோட பேர் டாயூன். இவன் சொல்லி கொடுத்ததால தான் நான் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனேன். நம்ம சாப்பிட்றதுக்கு இவனையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோக்கு இங்கே வெறி ஆகிட்டு இருக்கு. பட் டாயோன் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இவங்க 3 பேர் மட்டும் தான் இப்போ சாப்பிட வந்திருக்காங்க. ஸ்கூல் ஆனுவல் டேக்கு நீ எந்த பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கலையான்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சிஓ கேட்க, நம்ம இப்போ சீனியர் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ படிப்பு தானே முக்கியம், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கங்கிற இவன். ஆனால் நம்ம சிஓ சிங்கிங் பர்ஃபார்மன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கானாமா, அதுவும் கியூங்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து கொடுக்க போகிறானாமா. இதெல்லாம் எப்போவும் ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். கடைசியில் வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்ல, ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஒழுங்கா சீக்கிரம் சாப்பிடு, வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணுவலன்னு ஹீரோ சொல்ல, சிஓ உடனே ஹீரோயின் கிட்ட, இது ஜஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான், நியூ இயர் காலா மாதிரி ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. நீ இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டா உன்னோட படிப்பில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், உன்னோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையாங்க. என்னால் முடியும் நீ நினைக்கிறான்னு ஹீரோயின் கேட்குறா. இவளுக்கு தான் எந்த டேலண்ட்டும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, எல்லாருக்குமே ஒவ்வொரு யூனிக்கான டேலண்ட் இருக்கும், ஸோ கண்டிப்பாக உன்னாலையும் ஏதாச்சும் பண்ண முடியும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சிஓவே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக பேச, இனி உடவா போகிறா. நேராக ரூம்க்கு வந்ததும், சிஓவோட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். அவன் 2 வார்த்தை சொன்னதும் மொத்த மைண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டியான்னு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, உனக்கு இது மாதிரி டேலண்ட்டே கிடையாது, எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறான் அவன். எனக்கு டேலண்ட் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும், ஒழுங்கா கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு, முதல் பாட்டு பாடுவோமேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன், இன்னொரு டைம் கத்துறேன்னா போலீஸை கூப்பிட்டு விட்டுருவேங்கிறான். சரி கேலிகிராஃபியாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சுத்தம் வரவே மாட்டேங்குது. அடுத்து ட்ராமா பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு டைலாக்காக பேசினா அங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை நம்ம லூசிக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன், இன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் ஒரே டீம் சேர்ந்து சாதிப்போன்னு சொல்லிட்டு, தெரியாத விஷயமா இருந்தா என்ன, அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸை கொடுப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவளும் லூசியும் சேர்ந்து ப்ராட்காஸ்ட் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி அதை லேர்ன் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. இதை அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி சார்கிட்ட காட்ட, உனக்கு படிக்கவே நேரம் இல்லை, இதை வேற கற்றுக்க போறியா, இப்போ மட்டும் நீ என்ன நல்லா படிச்சுட்டு இருக்கியாங்கிற மாதிரி திட்டி விட. அப்போ கரெக்டாக பேப்பர்ஸ் கொடுக்க வந்த ஹீரோ கொடுத்துட்டு, சார் படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வேணா இவளுக்கு டீச் பண்ணித்தரேன்னு சொல்லி சாரியும் ஒத்துக்க வச்சுட்டான். அதனால வெளியே வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, உனக்கு டியூட்டர் எடுக்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கனே தவிர உன்னோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ஒத்துக்கல சரியான்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்காக இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்கும்போது, என்னோட சிஸ்டர் காலேஜ்க்கே போக முடியாமல் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன், ஒரு நாளாவது நல்லா தான் 4 வாரத்து பேசுறிடான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே பின்னாடி வரா. இப்போ லஞ்சில் அவனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிஓ வந்து எங்க டாயோனை காணுன்னு கேட்குறான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் லீவ் போட்டுட்டான், பெருசாக எந்த பிரச்சனையும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, நானும் லூசியுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், எங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ராட்காஸ்ட் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணியிருக்கோன்னு சொல்ல, அங்கே தான் கியூவும் படிச்சுட்டு இருக்கான், அங்கே அவளுக்கு ஆர்ட் எக்ஸாம் கூட நடக்க போகுதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு முகமே மாறிடுச்சு. இங்கே சிஓவோ, ஸ்கூல் லைஃப்பில் இதெல்லாம் பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும், நியான் உன்னோட பர்ஃபார்மன்ஸில் நீ சூப்பராக கலக்க போகிற பாருன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னால், அதெல்லாம் நடந்தா பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோ நெகட்டிவாக பேசி டேமேஜ் பண்ண, என்னை ஏன் நீ சுத்தமாக எதுலேயுமே நம்ப மாட்டேங்கிறேன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஏன்னா உனக்கு உன்னை தெரிஞ்சதை விட எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியுங்கிறான். எப்போ பார்த்தாலும் அவளை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காது மோயோன், இங்கே பாரு நியான், அவன் உன்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்க ட்ரை பண்ணுறான், என்ன ஒன்று அவன் வாய் தான் சேர்ந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது,
உனக்கு தெரியாம அவன் இன்னொன்னு கூட பண்ணிட்டு இருக்கான் தெரியுமான்னு எதையும் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு அவனும் மேற்கொண்டு சொல்லல. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. எங்க போறேன்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இவ சொல்ல. ஆல்ரெடி லூசியா சொல்லிட்டான்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டுருக்க? இங்க பாரு, உன்னை விட வயசுல மூத்தவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். தெரிலனாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கோ, நான் உன்னோட அக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப. நீ ஒன்னும் என்னோட அக்காவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. இப்போ இங்க லூசியும் நம்ம ஹீரோயினும் அந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க. பட் லூசிக்கு ஒரே தூக்கம். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வான்னு கூப்பிடுறா. ஐயோ மேம் இருக்காங்கிற மாதிரி இவ வரமாட்டேன்னு சொன்னா கூட அவங்க அசந்த கேப்ல லூசிக்கே தெரியாம ஹீரோனை வெளியே இழுத்துட்டு வந்துட்டான். உனக்கு என்ன பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிருச்சான்னு இவ திட்டம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து எனக்கு குக் பண்ணித்தான்னு கூப்பிடுறான். கிளாஸ் முடியாமலாம் நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்ல. நீ ஸ்கூல்ல எந்த பர்ஃபார்மன்ஸும் எல்லாம் பண்ண வேணாம், இதோட விட்டுருன்னு சொல்ல. அப்படியெல்லாம் விட முடியாது, என்னால முடியுங்கிறத உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு போனா அவன் விடாம சியோ சொன்னதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, உனக்கு இது தேவையே இல்லாத விஷயம்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பிட்டான். இப்ப இதை பார்த்த லூசி வந்து, நீ ஏன் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடாதா? அதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு வயிறு சத்தம் போடுது. அடடே எனக்கு தான்ப்பா பசிக்குது, நானும் இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சாப்பிட வந்துட்டான். ஃபிஷ் எல்லாம் வந்துடுச்சு. பட் இவனுக்கு இது பிச்சு சாப்பிட தெரியாதாமா, எப்பவும் ஹீரோயின் தான் பிச்சு கொடுப்பாளாமா. அதான் இப்போ நான் இருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு அவ பிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் என்னாச்சுன்னு தெரியல, 4-5 வாய் உள்ள போனதும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ அவனை கைத்தாங்களா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம லூசி தான் வீட்டுக்கு கூட்டு வரான். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதை நீ மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சதும் அவளே அவனை பத்திரமா சோஃபால படுக்க வச்சுட்டு விடு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. சரி எங்கிருந்து என்ன பண்றதுங்கிற மாதிரி லூசி நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவ ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துட்டு, என்னை விட உன்னோட ஐலாஷ்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு, ஆனா நீ ரொம்ப மோசம்டா, எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கியே. ஆனா நான் பாரு உன்னை அக்கறையோட பாத்துட்டு இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் என்னை விடல. மவனே இனிமேல் நான் உனக்கு சோறே ஆக்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா தொட்டு பார்த்தா ஹீரோக்கு காய்ச்சல் வேற வந்துருச்சு. உடனே வெட் கிளாத்து கொண்டு வந்து போட்டுட்டு அவன் பக்கத்திலேயே உட்காந்துட்டா. அவளுக்கே அறியாம தூங்கி போயிட. அதுக்கப்புறமா எழுந்த ஹீரோ அவகிட்ட வந்து, உன்னோட மோசமான மெமரிஸ் எப்பவும் கிட்டையே வரக்கூடாதுன்னு சொல்றான். தினிப்பா அடுத்த நாள் எப்பவும் போல ப்ராட்காஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம ஹீரோயின் கிளம்ப. எங்க போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கிறான். அவனுக்கு இன்னும் வயிறு வலி சரியாகலையாமா. கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லும் போது, போ நீ போ, ஆனா ஒண்ணு, நீ போயிட்டு திரும்பி வரும்போது என்னோட டெட் பாடியை தான் பாப்பங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ண. எல்லாம் என் நேரண்டாங்கிற மாதிரி அவனுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு வேற லேட் ஆயிடும்னு சொல்ல, அந்த பர்ஃபார்மன்ஸ் உனக்கு அவ்வளோ முக்கியமானு கேட்கிறான். ஆமா, என்னை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டி ஆகணும்ல, அதுக்காக தான் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் உன்னை நம்பியே இருக்கக்கூடாதுல்லன்னு சொல்லிட்டு போக, கடைசி வரைக்கும் நீ என்னை நம்பி மட்டும்தாம்மா இருப்பேங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். தென் அடுத்த நாள் கிளாஸ்ல டாயினோட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ புதுசா ஒரு கிளாஸ்க்கு வேற போயிட்டு இருக்கியே, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லாம தான் போகுது, இருந்தாலும் நானே சரியா படிக்கிறது இல்ல, இதுல இது பக்கம் வேற போறது சரிப்பட்டு வருமா, என்னால என்ன ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமாங்கிற மாதிரி இவளுக்கே கொஞ்சம் டவுட் ஆக, அடுத்தவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத, நீ எதை பண்ணாலும் சரி அதுல உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடு, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும். நான் வேணா உனக்கு டெய்லியும் நோட்ஸ் தரேன், வீட்டுல போய் கூட நீ படிக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வேற கேட்டுட்டானா. ஸோ நைட்டு வீட்டில் வெறிக்கொண்டு கேம் விளாண்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் டங் ட்விஸ்டர் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சவுண்ட் வச்சு கேம் விளையாடி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு தலைவாணி தூக்கி போட்டா ஸ்டைலாக கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கான் அவன். அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்க யாரான்னு பார்த்தா வந்திருக்கிறது லூசி. அவனுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லி ஒரு பூக்கொத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்கா. நான் ஒன்றும் செத்துடலமான்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டு இருக்கேன். நான் அவனை மட்டும் பார்க்க வரல, உன்னையும் சேர்ந்துதான் பார்க்க வந்தேன்னு லூசி சொல்றா. பட் இப்போ இங்க வந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோ பத்தி கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரோட சின்ன வயசு போட்டோலாம் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். இங்க நிக்கிற பொண்ணு யாருது அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். அது நம்ம ஹீரோ தான். சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பையனோட சேர்ந்து பாடிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ பாட்டு பாடிட்டு வந்த பையன்கிட்ட, என் அக்காவோட சேர்ந்தாலே பெட்ல உச்சா போயிடுவாங்கன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டான். பாரு, உன்னாலதான் அவன் என்கிட்ட சேரவே மாட்டேங்கிறான், நீ தானே இப்படி சொன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவன் உன்னோட சேரலன்னா என்ன, நான் உன் கூட சேருவேன் இல்லையான்னு சொல்லி பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்பதான் அவங்க அப்பா இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படிதான் எடுக்கப்பட்டது இந்த போட்டோங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கா. தென் இந்த பர்ஃபார்மன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். எதனால இவ்வளோ ஆர்வம்னு கேட்கும்போது, இத்தனை ஹார்ட் ஒர்க் போடலன்னா நான் ஆடிஷனை கூட பாஸ் பண்ண மாட்டேன்,
ஏன்னா இது போல நான் எதுலையுமே முன்னாடி கலந்துக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்ல, அது சரி மோயூன் ஏன் நீ இதில் கலந்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான்னு கேட்கும்போது, சியோ எனக்கு சொல்கிற எந்த சஜஷனுமே எனக்கு செட் ஆகாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், அதனால தான் அவன் வேணவே வேணான்னு சொல்கிறான்னு சொல்லும்போது, சியோவா பேஸ்கெட் பால் டீமோட கேப்டன் தான் அவன் கேட்க, நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே ஆமா போட இதுலயே கண்டுபிடிச்சிட்டா, சியோவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு கேள்விப்பட்டனே, அப்போ அவனுக்காக தான் நீயும் சேர்றியான்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லையேன்னு கொலைகிறா. கவலையப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லூசி நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்கான். தென் அடுத்த நாள் கிளாஸ்க்கு நம்ம ஹீரோயினோட லூசியும் வர, அப்போ தெரியாதனமா கியூ மேலே இடிச்சிட்டா, அதாவது நம்ம சியோவோட ஆள். ஹீரோயின் ஓடி போய் சாரி உனக்கு அடிபட்டுருச்சான்னு கேட்க, அவள் ஓவரா சீன் போடுறா. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சதுக்கே எடுத்துட்டு நான் ஓகே தான் சொல்லிட்டு இருக்கா. உன்கிட்ட யார் கேட்டாங்கிற மாதிரி லூசிக்கு கோவம் வர, அப்போ கரெக்டாக சியோ இந்த உனக்காக நான் மில்க் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கு. இவதான் கியோங்கிற மாதிரி லூசி கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போதான் சியோ இவங்க 2 பேரை பார்க்குறான். மோயினோட சிஸ்டர் தான் இவங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இவ பிரதரோட கம்பேர் பண்ணும்போது இவ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறா. இப்படிதான் ஒருத்தர்கிட்ட பேசுவியான்னு லூசிக்கே கோவம் வர, இல்ல நம்ம கொஞ்சம் வெளியே போலாங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சு கூப்பிட்டு வந்துட்டா வெளியே. அப்போ கூட அந்த பொண்ணு விடாம நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ப்ராட்காஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டா மட்டும் எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா, உன்னால என்ன முடியும்னு உனக்கே தெரியாதாங்கிற மாதிரி பேச, இவளால் முடியாதுங்கிறத நீ எப்படி சொல்லலான்னு லூசி கேட்க, நான் சொல்லுவேனே இவளுக்கு படிப்பே சரியாக வரதில்ல, இதை கற்றுக்கிற நேரத்துக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகுதாங்களா இல்லையான்னு பேசிகிட்டு இருக்கேன். சியூவே போதும் பேசாதன்னு சொன்னால் கூட அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. இங்கே லூசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர, அங்கே ஹீரோ வந்துட்டான். வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசிகிட்டு இருப்பியா, ஒருத்தரோட எஃபர்ட்ஸை அசிங்கப்படுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல, நான் அதை மீன் பண்ணி ஒன்றும் சொல்லலை, அவளோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நான் ப்ரொஃபஷனல்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேச, ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி நீயானால எல்லாத்தையும் பண்ண முடியும், உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்தா போதுன்னு சொல்ல, நம்ம கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இவ பேசினதை எதுவும் பெருசாக எடுத்துக்காதன்னு சியோ அந்த பொண்ணை கூட்டு போயிட, பரவாயில்ல இவனுக்கு இந்த கரையாவது இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. பண்றத பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாளாம். இந்த சியோக்கு சுத்தமா கண்ணே இல்லையான்னு லூசி கேட்க, இங்க எதுக்கு நீ வந்தேன்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. உன்னோட வாய்ஸ் அப்படியே போய் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு தான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்க, உடனே தொண்டை சரியில்லாத மாதிரி லூசி நடிக்க, இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் இந்த ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்குறாளாம். நான் உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன், நீ மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க விட மாட்டான். உன் லைஃபையே காப்பாத்தின என் மேல உனக்கு துளி கூட அக்கறை இல்லையா, என்னோட இதயமே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை டச் பண்ண வந்தா அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். உன்ன அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டா. பட் இங்க ஹீரோக்கு இன்னுமே வயிறு சரியாகல, ஹீரோயினுக்கு வேண்டி இங்க வந்திருக்கான். தென் இப்போ கிளாஸ்ல ஸ்டோரி டெல்லிங் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா எழுந்து ஸ்டோரி சொல்ல லூசியும் சூப்பராகவே சொல்றா. பட் அடுத்து எழுந்த நம்ம ஹீரோயினால கோர்வையா சொல்ல முடியல, ரொம்ப திக்கி திணறா. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுடேன். இப்போ எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு லூசி திட்டுறா. பட் உண்மையாவே ஹீரோயினுக்கு சரியா வரமாட்டேங்குதாச்சே. மேம் உட்கார சொல்லிட அவளை உட்காந்துக்கிட்டா. இங்க ஹீரோவை வீட்டில் காட்டுறாங்க. வயிற்று பிடிச்சிட்டே வந்து டேப்லெட்டை போட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டான். அப்போ கூட நம்ம ஹீரோயினுக்காக தனியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான் போல. ஸோ நைட்டு போல் அப்படியே தூங்கிட. சாப்பாடு கொண்டு வரும்போது தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பரவாயில்லையே எனக்காக தனியாக நோட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அவனோட ஐலேஷத்தோடு போகும்போது அவன் எழுந்துட்டான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் திரும்பி படுத்துக்க இவ்வளோ ஓடிட்டான். அடுத்த நாள்லேருந்து கிளாஸில் இவ கான்சென்ட்ரேட் பண்ணுறதால முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா. இதை மேம் வேற சொல்லி கிளாப்லாம் பண்ணிட்டாங்களா, ஒரே சந்தோஷம்தான். ஸோ அப்படி ஹாப்பி வைப்பில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க, எதுக்காக இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது. அப்போ இவன் டாயினுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணா அவங்க அப்பா தான் எடுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கன்னு வேறு சொல்ல, உடனே அவனை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு வேணா போய்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ தடுத்து நிறுத்த பார்க்க அவன் நிற்காம ஓடிட்டு இருக்கா. ஸோ அவனே சைக்கிளை கொண்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, அப்போ அதெல்லாம் உனக்கு இப்போ முக்கியம் இல்லை, இந்த டைமில் ஏன் போகிறேங்கிற மாதிரி அவன் மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறான். ஒன்று மாதிரி அவன் ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. எல்லாருமே என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அவன் மட்டும்தான் என்னால் முடியும்னு சொன்னான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவனோட நானும் துணைக்கு இருக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு போக அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறதே ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது. சரிவா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அவன் ஒத்த செருப்போடவே வந்திருக்கான். பரவாயில்ல நீ என்னை பிடிச்சி உட்காரு போதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராப் பண்ண, நீ சைக்கிளை பார்க் பண்ணிட்டு வா, நான் உனக்கு ரூம் நம்பரை சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி ஓடுறா.
அவனோட அப்பா தான் வெளியே உட்காந்துட்ருக்காரு. நான் டாயோனோட கிளாஸ்மேட், அவனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீ தான் நீயானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லவும், வாமா வந்து உட்காரு, டாயோன் உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். அவனுக்கு இருக்க இந்த நோயால் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. பட் உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிற பையனாக மாறிட்டான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது, நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், பட் அவனோட இல்னஸ் பற்றி அவன் சொன்னதே கிடையாது, அப்படி என்னதான் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவனுக்கு ஹார்ட் மசில் பெருசாகக்கூடிய நோய் இருக்குன்னு சொல்கிறாரு. இது சர்ஜரி மூலமாக சரி பண்ணலாம் இல்லையா, டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்லன்னு கேட்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனை இதுவரை பார்த்த டாக்டர் எல்லாருமே இதுக்கு சர்ஜரின்னு ஒன்று பண்ணவே முடியாது, இது போல் இப்போதைக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே அவங்க அவனோட பிளஸ்ஸிங்காக மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறத சொல்ல, ஹீரோனுக்கு இதை கேட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. கீழே ஹீரோ அவளுக்கு ஃபுட் வாங்கிட்டு வர, அவள் வார்டு நம்பரை அனுப்பிட்டு உனக்கு ஸ்லிப்பர்ஸ் வந்துடுச்சு வாங்கிக்கோன்னு சொல்லி ஆர்டரும் பண்ணி விட்டுருக்கா. ஸோ அதை வாங்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ மேலே வந்து கொஞ்சமாவது சாப்பிடுன்னு கொடுக்க, அவள் வேணவே வேணான்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக டாயோன் கண்ணை முழிச்சது பார்த்ததும் சொல்ல, நான் போய் நர்ஸை கூப்பிட்றேன்னு ஹீரோ போயிட்டான். நம்ம ஹீரோன் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு கேட்குறா. கவலைப்படாத, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் இல்லையான்னு கேட்குறா. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்கிறதால தான் நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு வேளை சொல்லியிருந்தா நீ எனக்காக ரொம்ப வருத்தப்படுவே இல்லையா, அதுதான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்கிறான். இது மாதிரி உனக்கு அடிக்கடி ஏற்படுமான்னு கேட்க, என்னோட 10 வயசாக இருக்கும்போது டாக்டர்ஸ் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழுவேன்னு சொன்னாங்க. அப்போ அவனுக்கு நாளைக்கு பர்த்டே, மேபி இதுதான் அவனோட கடைசி பர்த்டேவாக கூட இருக்கலாம். ஸோ பெரிய கேக் வாங்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அவன் இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, எனக்குமே உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சீக்ரெட் இருக்கு, எனக்கு அடிக்கடி ஒரே மாதிரியான கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கும், இதை போஸ்ட் ட்ரமாட்டிக் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. என்னோட சின்ன வயசு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஏன்னு தெரில எனக்கு காரில் ஏறினாலே ரொம்ப பயம் வந்துடும் சொல்ல, நீ உண்மையை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது கூட ஒரு நல்லதாக இருக்கலாம் இல்லையான்னு இவன் சொல்கிறான். இல்லை, நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் மெடிசன் படித்து என்னோட மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எல்லா கனவுமே நிஜமாயிடாது இல்லையா, இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்துட்டு எங்கே போய் மெடிசன் படிக்கிறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். என்ன ஒரு நிமிஷம் பாரு, நான் எவ்வளவோ டைம் சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கேன், பட் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நீ இருக்கிற வரைக்கும் மிராக்கிள்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறான். இதெல்லாம் வெளியே நினைக்கிட்ட ஹீரோவில் வந்து, இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு கேட்டுட்டு, நர்ஸ் உனக்கு லிக்விட் ஃபுட்லாம் கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து வச்சுட்ருக்கான். ரொம்ப தேங்க்யூ நம்ம ஹீரோயின் அதை டச் பண்ண, நான் அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன், நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறான் ஹீரோ. ஸோ இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்போ ஹீரோ அந்த புது செருப்பு போட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சைக்கிளை தள்ளிட்டு போகிறத பார்த்துட்டு இவளுக்கு சிரிப்பே நிற்க மாட்டேங்குது. நியான் லாஸ்டாக வான் பண்ணுற, ஒழுங்காக சிரிக்காம வான்னு சொல்ல, நான் வாங்கி கொடுத்த ஸ்லிப்பர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. வாயை மூடிட்டு வாங்குற மாதிரி அவன் போக, அந்த பக்கத்து கடையில் இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்ததாம்மா, நான் என்ன பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுவான்னு சொல்லிட்டு அதை அவள் ஃபோட்டோ வேற எடுத்து தள்ள, இவன் இங்கே பதறிட்டு இருக்கான், டெலிட் பண்ணுன்னு சொல்லி. சே, இப்போதான் பாரு எனக்கே புரியுது, நீ ரொம்ப அழகா இருக்கியே, ஒரு மாடல் ஆகிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு, இந்த ஸ்லிப்பரை போட்டுட்டே பாரிஸ் ஃபேஷன் ஷோவில் கூட நீ கலந்துக்கலான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுதான் ஹெல்ப் பண்ணதுக்கான உன்னோட நன்றி விசுவாசமான்னு கேட்க, சேச்சா நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க இல்ல, அதுக்கு தான் ஆசாசியாக இந்த ஸ்லிப்பரும் என்னோட இந்த கலைநயத்தையும் காட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. ஆமாம்மா, கலைநயம் ரொம்ப ரத்தத்துலேயே ஊறி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை விட்டுட்டு அவன் முன்னாடி போயிட்டான் சைக்கிளில். இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் டாயினோட டிசீஸை பற்றி தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோவை காட்ட இவளுக்காக ஸ்பெஷலாக நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதை அவள் நல்லா தூங்கும்போது அவளுக்கே தெரியாமல் அவளோட ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டு அவகிட்ட வந்து, இது நாள் வரைக்கும் நீ படிப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், வேற எதுலேயும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே தவிர உன்னோட ஃபீலிங்ஸை நான் துளி கூட கண்டுக்காமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு, உன்னை இப்படி நான் ட்ரீட் பண்ணக்கூடாது, இனிமேல் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், உன்னால் முடியும் நியான், நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து போக நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கா. ஸோ அவள் தூங்கவே இல்லாமல் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டா. ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.